தேர்தல் நேரம் வந்துட்டாலே வியாபாரிகளோட பணத்தையும் பறிமுதல் செய்யறாங்க. தேர்தல் என்று சொன்னால் தேர்தல் திருவிழா என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தேர்தல் திருவிழா என்பது மக்களுக்கு பல்வேறு இனம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வியாபாரிகளுக்கு சோதனை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஆணையத்திடையே ஏற்கனவே தமிழ்நாடு வரித்துறை பேரமைப்பு 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை 2 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறது. எங்கள் நிறுவனத்துக்கு வரக்கூடிய பொருள்களை நியாயமான முறையில் பில் வைத்திருக்கின்ற வியாபாரிகளை எதை அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதே நிலை நீடிக்கக்கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கிறோம். அதை தாண்டி ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படுமையானால் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இல்லை, தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதிகமாக கட்சிக்காரங்க பணம் மாட்டுதோ இல்லை அப்பாவி வியாபாரிகள் தான் தொடர்ந்து. கட்சிக்காரங்க பணம் மாட்டாது. அது எப்பவுமே அங்கங்கே சேஃப்டி அங்கங்கே இருக்கும், அங்கே இருக்கும். பணம் மாட்டுவது ஏமாளியாக வியாபாரிகள் பணம் தான் மாட்டுவது. இது அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர்கள் ஊடகத்திலும் மீடியாவிலும் செய்தி வர வேண்டும் என்பதற்காக வியாபாரிகளை பலிகட ஆக்கக்கூடாது என்பது நாங்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம்.